நாம் தொடர்ந்து ஒரு போதனைக்குள்ள நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஏற்கனவே நம்ம பார்க்க ஆரம்பித்தோம், ரொம்ப ஓரமாக அது போயிட்டே இருக்கு. ரைட், ஆதாம் ஏவாள் படைப்பில் பார்க்கும்போது ஆதாமை வேதம் இயேசுவுக்கு அடையாளமாகவும் ஏவாளை சபைக்கு அடையாளமாய் வேதம் சொல்லுகிறது இல்லையா. 4 பெண்களை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அது போயிட்டே இருக்கு, எப்போ முடியும்னு தெரியல, நிறைய உங்களுக்கு போயிட்டே இருக்கு. ஓகே, 1 ஏவாள், ஏதேன் தோட்டத்தில், இவள் வீழ்ச்சிக்கு முன்னாடி வந்தவள் தெரியும். 2வது மனைவி, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது இயேசுவை புருஷன் என்றும் சபையை மனைவி என்றும் அழைக்கிறது இல்லையா. அதுக்கப்புறம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் தரிசனத்தில் காணப்படுகிற ஒரு பெண் இல்லையா, அது யாரு, சபைக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அங்கே ஒரு பெண்ணை பற்றி சொல்லுகிறது. அது யார் அப்படின்னு சொன்னால் அது மணவாட்டி. இயேசு மணவாளன், சபை மணவாட்டி. அப்போ இந்த 4 பெண்களும் நித்தியத்துக்குரியவர்கள், நித்தியத்தின் திட்டத்தை பூமியில நிறைவேற்றக்கூடியவர்கள். ஆகவே தேவன் விரும்புகிறது எல்லாவற்றையும் இந்த பெண்களை கொண்டு தான் நிறைவேற்றுகிறார். இந்த பெண் என்று சொல்லும்போது சபையைத்தான் தேவன் சொல்லுகிறார். சபை என்பது இங்கே பாருங்க, ஆணு பெண் எல்லாமே இருக்கலாம், ஆனால் எல்லாருமே அவருக்கு நம் மணவாட்டிகள் தான். இந்த ஆணா இருந்தாலும் அவருக்கு மணவாட்டி தான். அவர் மணவாளன், நாம் மணவாட்டி, தெளிவாய் வேதம் சொல்லுகிறது. சரி, நல்லா கவனிப்போம். அப்போ அவருக்குரியவர்கள் யார்? ஆதாமுக்கு ஏற்ற துணை யாரு? ஆதாமுக்குள்ளிருந்து வந்த ஏவாள் தான் ஏற்ற துணை இல்லையா. வெளியிருந்து வருகிறது எதுவுமே அவனுக்கு ஏற்ற துணை கிடையாது. அதே போல கிறிஸ்துவுக்குள்ளிருந்து பிறக்கிறதே கிறிஸ்துவுக்கு உரியவர்கள். மறுபடியும் பிறந்தவர்களே தேவ ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள். அவரே அவருக்குரியதையெல்லாம் அனுபவிக்க கூடியவர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஏவாளை விழாவிலிருந்து தான் எடுத்தான். எடுத்த உடனேயும் ஆதாம் என்ன சொன்னா, இவன் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும். அப்ப அதை எதை காண்பிக்குது? உள்ள இருக்கிற மறைந்திருக்கிற காரியங்களும் வெளியிருக்கிற மாம்சகமான எல்லா காரியங்களும் யாருக்குரியது? ஆதாமுக்குரியது. என் எலும்பில் எலும்பு என் மாம்சத்தில் மாம்சம். பெருக்கமே எங்க ஆரம்பிக்குதுன்னா அவருக்குள்ளிருந்து வந்த ஏவாள் அவரோடு கூட பாருங்க, வெளியே எடுத்துட்டு தனியை விட்டுடல. நீ போய் இஷ்டத்துக்கு என்னத்தை வேணா செய், ஆதாமை நீ போய் எதை செய் அப்படின்னு ஆண்டவர் விடலை. எடுத்தவர் கொண்டு கையில் கொடுத்தாரா இல்லையாங்க? ரைட். தனிமையா இருப்பது நல்லதல்ல. தனிமை ஒருபோதும் பெருக்கத்தை உண்டாக்காது. இந்த உலகத்திற்கு எல்லாமே எடுத்து பாருங்க, சிங்கிளா இருக்கிற எதுவுமே பெருக்கத்தை கொடுக்காது. விதையை எடுத்துக்கொண்டு செல்ஃபில் வச்சுருங்க, மூட்டை கட்டி வச்சிருங்க, அது பலன் கொடுக்குமா? கொடுக்காது. அப்போ அந்த விதை எங்க போடணும்? நிலத்துல போட்டாதான். நிலத்தோடு இணையும் போதுதான் அது தன்னை போல மேனியை பிறப்பிச்சு பெருக்கத்தை கொடுக்கும். அது பெரிய ஆசீர்வாதத்தை, விதைக்கிறவனுக்கு பெரிய பிரதிபலனை அவனுக்கு கொடுக்கும் இல்லையா. அது செல்ஃபில் வச்சு அது கொடுக்காது. ரைட். ஸ்கூலுக்கு போய் டீச்சரோடு கூட சேர்ந்து படிச்சாதான், சொல்லி கொடுக்குற படிச்சாதான் அடுத்த லெவலுக்கு அவன் போக முடியும். இல்லை நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன், புக்கெல்லாம் வாங்கி நான் வீட்டில் படிச்சுப்பேன் அப்படின்னா ஒன்றுமே தெரியாது, புரியாது. ரைட்டா. இது எல்லாமே பாருங்க, ஒன்னோட ஒன்று கூட இணைச்சு தான் கச்சிட்டு வச்சிருக்காரு. படைக்கும் போது எல்லாமே அப்படித்தான் படைச்சிருக்காரு. ஒன்னோடு ஒன்று கூட சார்ந்திருக்கும்படித்தான் தேவன் உண்டாக்கி இருக்கிறார். சூரியன் வானத்தில் வச்சாருன்னா அது வானத்தில் தான் இருக்கணும். இல்லை நான் பூமிக்கு வருவேன்னா முடியாது. சரியா? ஏதோ ஒன்றுக்கு பாதிப்பு உண்டாயிடும். ஓகே. அதே போலதான் ஆதாமுக்குள்ளிருந்து வந்த ஏவாள் ஆதாமோடு கூடத்தான் இசைந்திருக்கணும், இணைஞ்சிருக்கணும். அப்படி இணைந்திருக்கும் போது தான் பெருக்கத்தை காண முடியும், தேவ திட்டத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்ற முடியும். அதே போலதான் இன்னைக்கு கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வந்தது தான் சபை. நான் சொன்னேன் இல்லையா. ரைட். ஆதாமின் நித்திரையிலிருந்து பிறந்தவள் ஏவாள், இயேசுவின் மரணத்திலிருந்து பிறந்தவள் சபை. இரத்தத்தினாலும் தண்ணீரினாலும் பிறந்தது சபை. அவருக்குள்ளிருந்து வந்த நீங்களும் நானும் அவரோடு கூட இசைந்து இருக்கணும். சரியா? அதனால சொன்னாரு பாருங்களேன், இயேசுவை சிலுவையில் அடிக்கும்போது அவர் எலும்புகள் முறிக்கப்படுவது இல்லைனார். சரிதானா? எலும்பு முறிக்கப்படுவது இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம அவருடைய விழாவிலிருந்து வந்தவர்கள் தானே. வந்தவரை இப்ப சொல்றாரு, என் கையிலிருந்து ஒருவனும் எனக்கு தந்தவைகள் ஒருவனும் பறிக்க முடியாது. அப்ப என்னது? இன்னும் உடைச்சி எடுக்க முடியாது, இன்னும் அவரை விட்டு பிரித்து கொண்டு போக முடியாதுங்கிறாரு. இதையெல்லாம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தேவனுடைய கரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்.
அப்போ இந்த உலகத்தை எந்த பிசாசும் எந்த வியாதியும் எந்த தீங்கும் கர்த்தரை விட்டு நம்ம பிரிக்கவே முடியாது. அதைத்தான் சவுல் எடுத்து சொல்றாரு. ஒரு உச்சத்துக்கு போயிட்டான் சவுல். சபையை துன்பப்படுத்துகிறது, கொல்றது, ஜெயில பிடிச்சு போடுறது, இப்படி பல காரியங்களை சவுல் செய்ய ஆரம்பிச்சோன்னே ஆண்டவர் உள்ள வந்துட்டாரு. இதுக்கு மேல இவனை விட்டா, இதுக்கு மேல இவனை விடவே கூடாது. ஒரு லிமிட் தான் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தாரு பாருங்க, வந்துட்டாரு உள்ள. எங்க உதைக்கிறது, என்ன பண்ணிட்டு இருக்கன்றார் இல்ல, என்ன பண்ணிட்டு இருக்க. அடுத்த செகண்டுக்கு ஆண்டவரே நீர் யார், நீ துன்பப்படுது கிறிஸ்து நான் தன்றான். ரைட், இதுதான் பாருங்க. அப்போ எலும்ப அவர் உடைக்க விடமாட்டார், அவரை விட்டு ஒருவனும் பறிக்க விடமாட்டார். ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம தெளிவாய் புரிஞ்சு கொள்ளணும். அதனால தான் பாருங்களேன், ஆளுகை என்பது ஒருவருக்குரியது மட்டும் இல்லை. ஆதாம் மட்டும் ஆளுகிறவன் அல்ல, ஏவாளும் சேர்ந்துதான் ஆளுகை செய்யணும். அப்போ இயேசு மட்டும் ஆளுகிறவர் அல்ல, சபையும் சேர்ந்து தான் உலகத்துல ஆளுகை செய்யணும். ஆதாமுக்குள்ள உத்தேசித்தது ஏவாளும் சேர்ந்து தான் செய்யணும். ஓகே, பாருங்களேன், ஆதாமுக்குள்ள ஏவாள் வந்தாலும் ஆதாமுக்குள்ள இருக்கிற ஜீவன் தான் ஏவாளுக்குள்ள வந்துச்சு. கிறிஸ்துவின் ஜீவன் ஆதாமுக்குள்ள வந்துச்சு, ஆதாமுக்குள்ள இருக்கிற ஜீவன் ஏவாளுக்குள்ள வந்துச்சு. அப்படிதானே? அப்போ கிறிஸ்துவனுடைய ஜீவன் தான் இப்போது நமக்குள்ள வந்திருக்கா இல்லையா? அவரை விசுவாசித்ததுனால ஜீவனை பெற்றுக்கொண்டோம். ஜீவன் இருக்கா? அதுதான் உலகத்துக்கும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம். அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னது? நம்மை மறுபடியும் பிறக்க பண்ணி தன் ஜீவனை தந்து தான் பிறக்க பண்ணினார் மறுபடியும், இல்லையா? பாப்பா, ஜீவனை உடையவர்கள் அவரை போல ஆளுவார்கள். இப்போ ஆளுகிற நிலைக்கு நம்மை கொண்டு வந்துட்டார். இப்போ ஆண்டு சொல்றாரு, நீயும் நானும் ஒன்னா தான் இருக்கிறோம், வா, உலகத்தின் முடிவு வரையும் தான் நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்வோம்? பரலோக ராஜ்யத்தை பூமிக்குள்ள கொண்டு வந்து அதை நிறைவேற்றுவோங்கிறார், செய்வோங்கிறார். பரலோகத்திலிருந்து தான் ஆதாமும் ஏவாளும் வந்தாங்களா? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பூமியை பண்படுத்தணும். இப்போ அவங்க மிஸ் பண்ணி பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாலும் கூட இப்ப திரும்ப என்ன பண்ணிருக்காரு? கிறிஸ்துவுக்குள்ள திரும்ப எடுத்து இப்ப அவன் மிஸ் பண்ணிருக்கான். ஆனா இப்ப நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்க விட்டுடாதீங்க, நீங்க அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிப்பதற்கு நான் ரெடி. ரைட்டா? இப்ப அதனாலதான் சொல்ற பாருங்க, அவரோடு கூட கொண்டு வந்து நம்ம கை கோத்து இருக்கிறோம் இல்ல, நம்ம பிடிச்சுக்கிட்டார். அவர் பிடிச்சு அவர் விட்டுடவே மாட்டாருங்க. அவர் ஒரு காலம் நம்ம விடவே மாட்டார். அதனாலதான் ஏதேன்ல ஆதாம கை கோத்தாரு, அவன் உதறிட்டு போயிட்டான், ஆண்டவர் விடவே இல்லை. ரைட். அதுக்கப்புறம் பாருங்க, ஏனோக்கு அவங்க கூட வந்து உள்ளாவறாரு. ஆதாம் தான் விட்டுட்டான். இவங்கிட்ட நம்ம ஏதாச்சும் இவனோடு கூட உறவாடலாம், இவனோடு கூட உலாவலான்ட்டு ஏனோ கூட வந்து கை சேர்த்துக்கிட்டாரு. பார்த்தாரு, அப்படியே பார்த்தான், ரொம்ப நல்லா இருக்கு. ஏனோக்கு பார்த்தான், ரொம்ப நல்லா இருக்கு இவரோடு கூட பேசுறது, உறவாடுறது, இந்த உறவு நல்லா இருக்கேன்ட்டு கேட்டிருப்பாரு ஆண்டவர். ஏனோக்கு எங்கூட வந்துடுறியா? ஆண்டவர் வந்துடுறேன். காணாம போயிட்டு அப்படியே இல்லை, அப்படியே பரலோகம் போயிட்டான். பாருங்களேன், ஒரு உயிர்த்தெழுது, முதல் உயிர்த்தெழுது ஏனோக்கு தான் நடந்துச்சா, அப்படியே போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமோடு கூட தன் இருதயத்தெல்லாம் வந்து கொட்டுறாரு. யோசிச்சு பாருங்க, தன் இருதயத்தை மொத்தத்தையும் ஆதாம் கிட்ட வந்து கொட்டுறாரு. பாருங்க, என் நண்பனுக்கு மறைப்பேனோ, நான் உடன்படிக்கை பண்ணிருக்கலாம், ஒன்னு கூட நான் அவன் மறைக்கவே மாட்டேன், சொல்லாம செய்ய மாட்டேங்கிறார். இதாங்க கர்த்தருடைய அன்பு. அவரோடு கூட சேர்க்கப்பட்ட இணைக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் வெளிப்படுத்தாம சொல்லாம எதையும் செய்யவே மாட்டார். அப்போ நாம் கேட்கிற அளவுக்கு வளர்றோமா, ஐக்கியமா இருக்கிறோமா தான் கேள்வி. அவர் பேசுகிறவரா? பேசுகிறவர் தான். ஆனா இன்னும் புரிதல் இருக்கா? இல்ல. இப்போ இதெல்லாம் நம்ம அவர் சத்தத்தை கேட்கக்கூடிய அளவுக்கு நாம் வளரணும். தேவன் பேசுகிறவர் தான், இன்னைக்கு நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறவர் தான், தன் விருப்பங்களை எல்லாத்தையும் வெளிப்படுத்தி காண்பிக்க விரும்புகிறதா. அப்போ உலாவணும். ஆபிரகாமோடு கூட வந்து தன்னை எல்லாத்தையும் வெளிப்படுத்தினது போல, அப்ப யாருக்கு வெளிப்படுத்துறாரு? கூட இருக்கிறவர்கள் தான், கை கோத்தவனுக்கு தான் தன்னை வெளிப்படுத்துகிறார் இல்ல. அதனாலதான் பாருங்க, எப்பவுமே கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கணும். பேழைக்குள்ள நோவாவும் அவன் குடும்பங்கள் இருந்ததுனாலதான் காக்கப்பட்டார்கள். பேழை விட்டு வெளியே போயிட்டு இருந்ததுன்னா எல்லாத்தோடு கூட அவங்களும் சேர்த்து வாழ்க்கை முடிஞ்சிருக்கும். ஆனா பேழைக்குள்ள, அதான் கிறிஸ்து தான் பேழை, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம இருக்கிறது நிமித்தம் நமக்கு சேஃப்டி. இந்த பேழைக்குள்ள அங்க இருக்க அத்தனை ஜீவராசிகளுக்கும் தானியங்கள் இருந்துச்சா, சாப்பாடு இருந்துச்சுங்களா இல்லையாங்க? பாருங்க, கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் அப்படித்தான். ஒன்னு
செய்ய சொன்னாருன்னா சப்ளை தானா நடக்கும். உள்ள எல்லாமே சேர்த்து தான் வச்சிருந்தான். ரைட்? அதே பொழுது கர்த்தர் இன்னைக்கு நம்ம அப்படித்தான் உலாவ விரும்புகிறார், நம்மோடு கூட இருந்த காரியங்களை நடப்பிக்க விரும்புகிறார். இதெல்லாம் புரிஞ்சுக்கோ. அப்போ நம்ம அப்போ கிறிஸ்து பாதி நிறைவேற்றிருக்கிறார். இப்போ சபை அதை தொடர்ந்து நிறைவேற்றணும். விரும்புகிறீங்களா? உங்களை கொண்டு கர்த்தர் செய்யணும்னு விரும்புகிறத நீங்கள் எத்தனை பேர் விட்டு கொடுக்க ரெடியாக இருக்கீங்க? ரைட்? இயேசு விட்டுட்டு போனதை சீசர்கள் தொடர்ந்தாங்கல்ல, அவரோடு கூட இணைந்து அவர் விருப்பத்தை எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு வந்தாங்க. அதே போல் இன்றைக்கு சபையாகிய நீங்களும் நானும் தொடர்ந்து அந்த காரியங்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றணுங்கிறது கர்த்தருடைய ஆசையாக இருக்கு. சரி, ஆதாம் ஏவாள் 2 பேரும் பார்த்தோம். இப்போ எடுப்போம் எபேசியருக்கு வாங்களேன். அங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கிறோம். இன்னும் ஒரு காரியத்துக்கு டக்குன்னு போகலாம் உள்ள. ரைட்? எபேசியர் 5ஆம் அதிகாரம். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், கணவன் மனைவி பற்றி பேசிட்டே வர்றார். கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், வேலைக்காரன் எப்படி இருக்கணும், எஜமானன் எப்படி இருக்கணுங்கிறது ஒரு ஒழுங்கு கிரமமாக இந்த 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே வர்றார். சொல்லிட்டு வந்த பிற்பாடு மனைவிகளே சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். எப்படி சொல்றாரு பாருங்க, தேவனுக்கு கீழ்ப்படுகிறத போல மனைவிகளும் தன் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லா கவனிங்க. இயேசுவுக்கு தலை பிதா, அப்படிதானே? ரைட்? கணவனுக்கு தலை இயேசு, மனைவிக்கு தலை யாரு சொல்லுங்க? புருஷன் தான் தலை. இந்த ஒழுங்கு இருக்கு பாருங்களேன். ரைட்டா? அதனால சொன்னேன், தலைதான் நம்முடைய சரீரம் முழுவதும் இயக்குது. அப்படிதானே? தலைலன்னு வச்சுக்க முண்டம் இல்லை, அது ஒன்றுமே தலை இல்லைன்னா எதுவுமே ஆக்ஷன் நடக்காது. ஒரு கை இல்லாமல் கூட வாழ முடியும், கால் இல்லாமல் கூட வாழ முடியும், ஒரு கிட்னி இல்லாமல் கூட வாழலாம். ஆனால் தலை இல்லாமல் எல்லாமே தலை தான் இயக்குது. அதனால தான் பிதா திட்டமிட்டார், குமாரனாய் இயேசு அவருக்கு பிதா தலையாய் வந்து அதை நிறைவேற்றினார். இன்றைக்கு இப்போ குடும்பத்துக்குள்ள ஒரு தலைவர் பொறுப்பு அதிகம், ஆணுக்கு பொறுப்பு ரொம்ப ஜாஸ்தி. அப்படிதானே? அதனால தான் கணவனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறார். முக்கியத்துவம் கொடுத்து மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கீழ்ப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நிறைய நேரங்கள்ல ஏவாள் பண்ண பெரிய மிஸ்டேக் அது. புருஷன் பேச்சை கேட்கல, அங்கே தான் பிரச்சனையை ஆரம்பிச்சிச்சு. ஏதேன்னு ஆரம்பிச்சிச்சு பாருங்களேன். நீ என்ன சொல்றது, நானே செஞ்சுட்டு வந்து பிரச்சனையில் விழுந்துட்டு வந்து முன்னாடி நிற்கிறான். முன்னாடியே அவங்ககிட்ட கேட்டுருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காரு இல்லையா? நிறைய நேரங்களில் பாருங்களேன், பெண்கள் சில குடும்பங்களை நானும் பார்த்துருக்குறேன். இந்த புருஷனுக்கு தெரியாமல் சீட்டு போடுவாங்க, அதை இதையும் பண்ணுவாங்க பாருங்களேன், தெரியாமல். இப்போ தான் இன்றைக்கி தான் நிறையா காரியங்கள் நடக்குதில்ல. எப்படி நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா 2 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு டபுளாக கொடுக்குறோம், நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அது டபுளாக கொடுக்குறேன்னு சொல்லி இப்படி நிறைய நடந்துட்டு இருக்குது. நிறைய நேரங்கள் பெண்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு சேமித்து வச்சு கணவனுக்கு தெரியாமல் கொண்டு போய் கொடுத்துறது. அந்த விளைவு என்னாச்சு, கொஞ்ச நாளில் பாருங்கள், ஆரம்பத்தில் கொஞ்சம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய சேர்ந்தோடனேயும் ஆஃபீஸ் இருக்க மாட்டான், அந்த ஆஃபீஸுக்கு ஆள் ஒருத்தன் இருக்க மாட்டான். நடக்குதா? இப்போ என்ன அது, மனைவி வந்து எங்க அதுக்கப்புறம் பாருங்க புலம்புவாங்க பாருங்களேன், இந்த மாதிரி சீட்டு போட்டேன், இவன் ஏமாத்திட்டு எல்லாம் சுருட்டிட்டு ஓடிட்டான். ரைட்டா? எதுவுமே ஒரு குடும்பத்துக்குள்ள ஒழிவு மறைவு என்பது இருக்கவே கூடாது. சரிதானே? இருவரும் கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் வெளிப்படையாய் பேசி இதை செய்யலாம், இதை செஞ்சா இப்படி. சில நேரங்களில் நானும் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், என் ஒய்ஃபு பேச்சை கேட்காம நானும் மட்டும் லாஸ் ஆகிருக்கேன் எனக்கும் கூட. அப்போது 2 பக்கம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. மனைவியோட பேச்சையும் கேட்க வேண்டியிருக்கு, புருஷனுடைய பேச்சையும் கேட்க வேண்டியிருக்கு. அதனால தான் இருவராயினும் சொல்லுங்க, சரீரம் தான் 2, ஆனால் இருவராயினும் கர்த்தர் எப்படி கொண்டு வந்து மாற்றிருக்காரு பாருங்களேன். ஆள் 2ஆ இருக்கலாம், ஆனால் 2 பேருக்கும் ஒரே மாம்சங்கிறாரு. ஆதாமுக்குள்ளேருந்து ஏவாள் வெளியே வந்ததுனால தான் அந்த மாம்சம் ஆதாமுக்குரியது, இந்த மாம்சமும் ஏவாளுக்குரியது. அதனால தான் புருஷனுக்கு மனைவி மேல் அதிகாரம் இருக்கு, மனைவிக்கு புருஷன் மேல் அதிகாரம் இருக்கு. அவர் சரீரன்றார், சரியா? அதனால தான் இருவராயினும் ஒருவராய் இருக்கிறார், தனிமையாக இருக்கிற நல்லதல்லன்னு சொல்லி தான் 2 பேரும் கல்யாணம் கட்டி வச்சு 2 பேரையும் பகிர்ந்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து தான் ஆளுக்கு செய்யணும், 2 பேரும் சேர்ந்தா விருத்தி அடையணும். 2 பேரும் தான், சிங்கிள் அந்த பண்ணவே முடியாது. இதுக்கு தான் கர்த்தர் நோக்கத்தோடு. அதனால இப்போ தேவனோடு கூட நம்மை கொண்டதை இணைத்து ரட்சித்து
அவருடைய வித்தை கொடுத்து அழிவுள்ள வித்தினாலே அல்ல அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பித்து அவரோடு கூட இசைய பண்ணி இப்ப சொல்ற 2 பேரும் சேர்ந்து காரியத்தை நடப்பிக்கலாமான்றாரு. அநேக நேரம் ஆண்டவரை விட்டுட்டு நம்ம பண்ணி நினைச்சுக்கிறோம். இங்கேயும் நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுதான் நிறைய நேரங்கள் அடி வாங்கியிருக்கிறோம், நிறைய நேரங்களில் நஷ்டம் அடைஞ்சிருக்கோம். அப்படி இருக்கவே கூடாது. ஓ, கீழ்ப்படியணும். எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியணுமா சொல்லுங்க. எஸ், மனைவிகளை சொந்த புருஷருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிய கடவோம், பயபக்தியா இருக்க கடவோம், கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிறது போல அப்படி இருக்கணும். அங்கதான் பெருக்கம் உண்டாகும். சரியா? அதனால சிலர் யோசிக்கிறது நடக்காத காரியம் அப்படின்றீங்களா? அப்ப நடக்காத காரியம்னா இப்ப கர்த்தருடைய சித்தம் நடக்காது, தேவ சித்தம் ஒண்ணு இருக்குல்ல, அது அப்படியே கீழ்ப்படியும் போது தான் நடக்குது. சரியா? சரி, இப்ப எடுப்போம் வாங்கலேன். 25ஆம் வசனம் பாருங்க. 5:25 கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த பகுதியில் உண்மையா எதை பத்தி பேசிட்டு இருக்காரு சொல்லுங்க. எதை பத்தி பேசுறாரு? இந்த பகுதி யாரை பத்தி பேசிட்டு இருக்காரு? பைபிளுக்கு பல கோணங்கள் இருக்கும். வசனம் பல முகத்தை காட்டும். ஒரே வசனம் ஆனா வெவ்வேறு கோணங்கள் அது நமக்கு உதவி செய்யும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி உறவு பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. ஆனா இந்த உறவு பத்தி எதை உள்ள அடிப்படையா வச்சு பேசிட்டு இருக்காருன்னா கிறிஸ்து சபை. இதை புரிஞ்சு கொள்வதற்காக இந்த கணவன் மனைவி உறவை பத்தி உள்ள பேசி நமக்கு புரிய வைக்க விரும்புறாரு. சரியா? இது பாருங்களேன், அடி ஏற்கனவே நம்ம வாசிச்சோம், ஆனால் இப்போது பேசி இந்த வசனத்தை வாசிட்டு அப்ப மேட்டுக்கு உள்ள போவோம், விஷயத்துக்குள்ள போகலாம். சரிங்களா? ஓகே, 30 பாருங்களேன். இதுதான் ஆதாம் ஏவாளை எப்படி சொன்னது போல இங்க சொல்றாரு பாருங்களேன். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புக்கும், மாம்சம் எலும்பு, ஆதாம் சொன்னானா என் மாம்சத்தில் மாம்சம் என் எலும்பில் எலும்பு. இப்ப ஆண்டவர் அப்படி சொல்றாரு, நீங்க என் எலும்பு, நீங்க என் மாம்சம் சொல்றாரா? அப்போ ரெண்டுமே அவருக்குரியது தான். அதனாலதான் சொல்றேன், சுகத்தை ஈஸியா அனுபவிக்கலாம் எல்லாத்துலயும். எப்படி? அவருக்குரியதை செஞ்சிடணும். அவர் கையில் கொடுத்துட்டு அவர் சரி பண்ணிடுவார். பண்ணுவாரா பண்ண மாட்டாரா? அதனாலதான் சபையை அடிச்ச உடனே, சபையில கள்ள குகையா மாத்தின உடனே சவுக்கு எடுத்துட்டார். ஒரு விதத்துல பாருங்க, நம்ம ஆலயம், சரீரம் ஆலயம். இப்ப சொல்ற என் எலும்பு என் மாம்சங்கிறார். நாம் அவருக்கு உரியவர்கள். அப்ப சவுளை சந்திச்சது போல, தேவாலயத்தை கல்லற்குகையா மாத்தினவர்கள் அவர் சந்திச்சது போல, இன்னைக்கு பிசாசும் பொல்லாங்கனும் பொல்லாத வியாதி நோய்களும் நம்மை தாக்கும் போது, நம்ம கெடுக்கும் போது, இப்ப என்ன செய்வார்? அவருக்கு உரியவர்களாக நாம் இருப்போமானால் அவர் சவுக்கெடுப்பாரு. சவுளே சவுளேன்னு வந்து அவர் பேசுவாரா? அப்படித்தான் நம்ம சரீரத்தை என்ன செய்யணும்? அவர் கையில கொடுத்துடணும். கொடுத்துட்டோம்னா கண்டிப்பாய் சுகத்தை நாம் அனுபவிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் வெளிப்பாடு வெளிச்சத்தோடு கூட நம்ம அவரோடு கூட அப்ரோச் பண்ணணும். இசைந்து போவோமானால் எனக்குரியதெல்லாம் ஆண்டவர், இது உமக்கு உரியது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உன் சரீர தேவாலயத்தை வேற எந்த ஒரு அசுத்தமான காரியத்துக்கு கொரிந்தியர் சொல்லும்போது சொல்றாரு, கொடுத்துடாத, நீ ஆலயத்துக்கு எடுத்தேன்னு நான் கெடுப்பேன்றார். அப்படின்னு எனக்குரியதை நீ என்ன செய்யக்கூடாது, வேற எந்த ஒரு அசுத்தமான காரியத்துக்கு துர்பிரயோசத்துக்கு நீ கொடுக்கவே கூடாது. அப்படி கொடுத்தேன்னா நான் விளங்கிடுவேன்றார். உன்னை விட்டு நான் வெளியே போயிடுவேன், சரீரத்துக்கு நான் வெளியே போயிடுவேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இல்லையா, பிசாசு தான் வேலையை செய்யறதுக்கு ரெடியா நிற்கிறான். அவன் கையில சிக்கிட்டும் முடிஞ்சு போச்சு. அவன் தான் விருப்பத்தை நிறைவேற்றுவான். தேவன் தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறார், பிசாசு தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். இப்போ நம்ம யார் கையில், யாருக்காக நாம் வாழ்கிறோம், யார் கையில் நம்ம ஒப்பு கொடுத்துருக்கணும் பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை மாறப்போகுது. சரிதானே? ஆகவே இங்கே சொல்றாரு, அப்போ அவருக்குரியவர் நாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு பாருங்க. இப்போ சொல்லிட்டு, இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். சரியா? சொல்றாரு. என்ன செய்யணும்? தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருக்க கடவுள். இந்த வசனத்தை தப்பா நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. தன் தகப்பனையும் தன் தாயை விட்டன்னா 2 பேர்த்து இனிமேல் நீ யாரோ நான் யாரோ, உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை, அப்படி சொல்லலை. அந்த அர்த்தத்தை இங்க சொல்ல வரல. தாயும் தகப்பனை கனம் பண்ணணும். அவங்கள விட்டு அப்படின்னு சொன்னால், இப்போ எல்லா சந்தோஷத்தையும் உன்னுடைய அடுத்த சந்ததி தலைமுறை பெருக்குவதற்கும் கொடுக்கப்பட்டது யாரு? மனைவி. சரியா?
அவங்க விட்டுட்டுன்னா உதறி தள்ளிட்டு சம்மந்தமே இல்லை, அப்படி இல்லை. இப்ப நீ ஒரு குடும்பமா மாறியாச்சு. அம்மா அப்பா குடும்பமா இருந்து உங்களெல்லாம் பெற்றெடுத்து வளர்த்து செய்ய வேண்டிய கடமைகளை உங்களுக்கு செஞ்சது போல, இப்ப அவங்க முதிர் வயதான போது நீங்க அவனுக்கு கனம் பண்ணணும். செய்ய வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் எல்லாவற்றையும் நீங்க இருவரும் சேர்ந்து செய்யணும். இப்ப என்ன செய்ய, இப்ப ஆனா இந்த உறவின் அடிப்படையில இப்ப அவரை விட்டு புரிஞ்சிருன்னா 2 பேரும் சேர்ந்து இணைந்து இப்ப நீங்க ஒரு குடும்பமாயாச்சு. நீங்க ஒரு குடும்பமானதுனால இப்ப அடுத்தது நீங்க அடுத்த லெவலுக்கு போகணும். அதுக்காக இப்ப அவங்கள விட்டுட்டு இப்ப நீங்க சேர்ந்து அவங்க காரியத்தை நடப்பிச்சது போல நீங்க நடப்பீங்க. பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், பிள்ளைகளை வளர்க்கணும், பிள்ளைகளுக்கு கர்த்தர் குறித்து சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும், அவங்களுக்கு வளர்த்தெடுத்து தேவனுக்கு ஏற்ற விதத்தில் வளர்க்கணும். இதெல்லாம் யார் செய்யணும்? கணவன் மனைவி சேர்ந்து தான் செய்யணும். அப்ப இருவரும் இசைந்து இணைந்து இது எல்லாத்தையும் செய்யணும். சொல்லிட்டு தான் சொல்றாரு பாருங்களேன். இந்த ரகசியம், இந்த அடுத்த வசனம் சொல்றது, இந்த ரகசியம் நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எங்க வந்து நிற்கிறார் பாருங்களேன். இப்போ புரிஞ்சிருக்க கடவன், கீழ்படிஞ்சிருக்க கடவன் இல்லையா, இதெல்லாம் சொல்லி யாரை பற்றி பேசுகிறேங்கிறாரு. நான் சபையை பற்றியும் கிறிஸ்துவை பற்றி பேசுகிறேன். மேலே இந்த டாபிக் எதை வருது? கணவன் மனைவி இந்த உறவு பேசிட்டு வந்துட்டு தான் சொல்றாரு. இப்போ நான் சபையை பற்றியும் கிறிஸ்துவை பற்றி பேசுகிறேன். இப்போ நல்லா கவனிங்களேன். இப்போ வாங்க 25ஆம் வசனத்துக்கு வாங்க. இப்போ கொஞ்சம் கவனமாக இருங்க, எல்லாம் கேட்போம். புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கொண்டு. எப்படி உங்க மனைவியை புருஷன் நேசிக்கணுமா? கிறிஸ்து சபையை அன்பு கூர்ந்தது போல. யோசிச்சு பாருங்களேன். நாம எல்லாருமே எத்தனை பேர் நான் பர்ஃபெக்டா இருந்ததுனால தான் ஆண்டவர் என்னை நேசிச்சார் அப்படின்னு சொல்றீங்க? சொல்ல முடியுமா? ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஒரு பர்ஃபெக்டான ஒரு நபர் யாருன்னா இயேசு மாத்திரம்தான். நாம் எல்லாருமே குறையுள்ளவர்கள் தான். சரிதானே? சொல்லிட்டு எப்படி நேசிக்கணும், குடும்பத்தையும் கனெக்ட் பண்றாரு, சபையை ஆண்டவர் எப்படி நேசிச்சாருங்கிறது காமிக்கிறார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஏவாள் விழுந்துட்டான், மகிமையற்றவளா நிற்கிறான். அன்பு என்ன செய்து பாருங்களேன். ஏவாள் தான் ஃபர்ஸ்ட் தப்பு பண்ண, பாவம் பண்ணால, பிசாசுக்கு இடம் கொடுத்ததே ஏவாள் தான். இப்ப கனியை சாப்பிட்ட உடனே மகிமையற்றவளா நிற்கிறான், நிர்வாணமா நிற்கிறான், அலங்கோலமா நிற்கிறான், முழுக்க முழுக்க பிசாசுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிட்டான். இப்போ பிசாசுடைய அவன் தான் இவனை இப்போ ஏவாள முழுக்க பொறுப்பெடுத்துட்டான் இப்போ இல்லையா? இப்போ ஆதாம் எப்படி இருக்கான்? பர்ஃபெக்டா தான் இருக்கான், அவங்ககிட்ட எந்த குறையும் இல்லை. ஆனா அன்பு என்ன பண்ணிச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீ எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, உன் நிலைக்கு உன் ஸ்தானத்துக்கு நான் வரேன்னு வந்துட்டான். அன்பு பண்ணிச்சா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஆதாமுக்கு தெரியுது, ஆனாலும் உன் ஸ்தானத்துல நீ எனக்குள்ளேருந்து வந்ததால உன் ஸ்தானத்துக்கு நான் வரேன்னு வந்துட்டான் பாருங்களேன். தெரிஞ்சே போய் செஞ்சான். ரைட்? அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. பிதாவை கேட்கிறாரு, இந்த மக்களுக்காக நீ போறியா? இவங்களுக்காக நீங்க அடிக்கப்படணும், அந்த ஜனங்களுடைய ஸ்தானத்துக்கு நீ இறங்கணும். ஆசையா வந்தாரா, ஆவலா வந்தாரா இயேசு? நாம் இருக்கிற பிரகாரமே இருக்கட்டும், ஆனா அவங்களுக்காக நான் வந்து என்ன செஞ்சேன்? அன்பு என்ன பண்ணிச்சான்? ஜீவனையே கொடுத்துச்சு. 3:16 சொல்லுது இல்ல, யோவான் 3:16 என்ன சொல்லுது? நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகக்கூடாது. கெட்டு போன நம்மை சரி பண்ணுவதற்காக நம்மை நேசித்ததின் நிமித்தம் அவரையே தந்து அன்பு கொண்டார். அன்பு என்ன பண்ணுச்சு? கொடுத்தது. கொடுத்தாரா? பரலோக மகிமையை விட்டு, ரைட், அதிகாரத்தை விட்டு, எல்லாத்தையும் விட்டுட்டு இறங்கி வந்தாராம். ஆதாம் எப்படி ஏவாள் விழுந்த போது அவன் ஸ்தானத்துக்கு இறங்கி போய் நேசித்தது போல, கிறிஸ்துவும் சபையை மீட்டெடுக்க, தன் அன்பை வெளிப்படுத்த, உன்னை எவ்வளவு நேசிக்க என்பதை காண்பிக்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாராம். இப்படிப்பட்ட ஒரு அன்பு, ஒரு அந்யோன்யம் இருந்துச்சுன்னா அங்கே பிரச்சனையே இருக்காது. திரும்ப உங்களுக்கு ஆமா இல்லையா? யோசிச்சு பாருங்களேன். பாவம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆதாமு வேற மாதிரி பேச ஆரம்பிச்சான். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ கிறிஸ்து நம்ம எப்படி பார்க்குற கொஞ்சம் பாருங்களேன். அதனால தான் மிச்சோட புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கொண்டு. இப்போ அன்பு என்ன பண்ணுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்மை அன்பு கூர்ந்திருக்கிறார் இருக்கா சொல்லி அந்த அன்பு என்ன செய்யணும் பாருங்களேன். அன்பு தான் 26ஆம் வசனம் பாருங்களேன். அன்பு என்ன பண்ணுது? நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால்
சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். அன்பு என்ன பண்ணுது பாருங்க, கொஞ்சம் சபையை அன்பு கொண்டார் இல்லையா? சபைங்கிறது யாரு? நீங்களும் நானும் தான். நம்ம அன்பு கொண்டதுனால என்ன பண்ணாரா, திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். திருவசனம் தண்ணீர் முழுக்கு. சரியா? வசனம் எதை கொண்டு நம்ம கழுவுறாரா? தண்ணீருங்கிறது வசனத்துக்கு தான் அடையாளம். திருவசனத்தை கொண்டு. இங்கே தான் கவனமாக இருக்கணும். தேவன் நம்மோடு பேசுகிறார்ல, புதிய ஏற்பாட்டில் வார்த்தை வசனங்கிற இடத்துல 2 வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க எபிரேய மொழியில். சரியா? லோகோஸ், ரேமா. 2 வார்த்தை. வார்த்தைங்கிற வர இடத்துல 2 வார்த்தையை பயன்படுத்திக்க. கவனிக்கிறீங்களா? 2 வார்த்தை. என்னது? லோகோஸ் அப்படின்னா எழுதப்பட்ட வார்த்தை. சரிதானே? வேதம் முழுவதும் எழுதப்பட்டிருக்க எல்லா வார்த்தைக்கும் லோகோஸ் என்று பேர். ரைட்? தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காய் எனக்காய் உரைக்கப்பட்ட பேசப்பட்ட வார்த்தைக்கு ரேமா. புரியுதா? 2 வார்த்தையை சரியா நாம் புரிஞ்சுக்கணும். வேதம் முழுதும் எழுதப்பட்டிருக்கிறது லோகோஸ். எனக்கு பர்சனலா, உங்களுக்கு பர்சனலா சில இடங்களில் தேவன் பேசியிருப்பார் பாருங்க. அது என்ன? ரேமா. இப்போ இன்னைக்கு ரேமா வெளிப்படுத்துறாரா, பேசுறாரானா? பேசுறாரு. ஆனா எங்கிருந்து பேசுறாங்க மோஸ்ட்லினா லோகோஸ்லேருந்து தான் பேசுறாரு. ஏற்கனவே உரைக்கப்பட்ட வார்த்தையிலிருந்து எடுத்து ரேமாவா நமக்கு பேசுவா. இங்க தான் நிறைய மிஸ்டேக் சபையும் பண்ணுது, அநேக விசுவாசிகளும் பண்றாங்க. இதனாலதான் தங்களை தாங்களே உருவ குத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு வசனத்தை எடுத்துக்கிறது. சில வசனங்களை பொறுக்கி எடுத்து போட்டு அடியடின்னு அடிப்பாங்க பாருங்க. அப்படி பேசக்கூடாது. உண்மையாகவே எனக்காக பேசப்பட்டதான் அப்படின்னு கவனிக்கணும். உண்மையா ஆண்டவர் எனக்காக தனிப்பட்ட விதத்தை எழுதியிருக்காரா, அதையும் கவனிக்கணும். சில வார்த்தைகள் காமனா பொருந்தும், சில வார்த்தைகள் பர்சனலா அவனுக்கு மட்டும் உரைக்கப்பட்டதா இருக்கும். ஓகே? சில வார்த்தைகள் எனக்குன்னு தனியா உங்களுக்குன்னு தனியா பேசப்பட்டதா அப்படி இருக்கும். அதையெல்லாம் கவனிக்கணும். சரி? இந்த வசனத்தை நாம் சரியா புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா வாழ்க்கையில மேலே எழும்புவதற்கு மிகவும் நமக்கு உதவியாகத்தான் இருக்கும். புரியுதா? லோகோஸ், ரேமா 2க்கு வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? சில உதாரணம் காமிக்கிறேன், அப்ப புரியும் உங்களுக்கு. லோகோஸ்ன்னு என்னது? வேதம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை. ரேமாங்கிறது தனிப்பட்ட விதத்தில் பர்சனலா நமக்காய் இல்லை உங்களுக்காய் பேசப்படுகிற வார்த்தை. இது கொஞ்சம் கவனிங்க. ஓகே? சரி. பொதுவாக பேசப்படுகிறது, தனிப்பட்ட விதத்தில் பேசப்படுது. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேனே. ஓகே? இப்போ உங்களேன் மத்தேயு 4:4 சொல்கிறாரு இல்லையா? மனுஷன் இயேசு சொல்கிறாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னாரு. சரியா? ஓகே. இந்த வசனம் அப்படி எடுங்க. ஆண்டவரே சொல்லிட்டாரு, அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான்னு இருக்கு. அதனால இந்த நாள் முதல்ல நான் என்ன செய்ய போறேன்? சாப்பாடே நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு எடுத்தேன். என்னாகும் சொல்லுங்க? சீக்கிரம் பரலோகமே என் சொந்தமே பாட்டு பாட வேண்டியதான் அப்புறம். ஆமாம் தானே? அப்போ இது என்ன சொல்ல வராரு? சூழ்நிலைக்கு ஏற்றவிட அந்த பிசாசு பேசுறாரு. இந்த வார்த்தை எப்போ பேசுறாரு? பிசாசு சொல்றான், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்குன்றான் பசியை பயன்படுத்தி. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏய் நீ வாசிக்கலையாடான்றாரு. பழைய ஏற்பாடு கோட் பண்றாரு. அங்க சொல்லியிருக்கல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் உபாகத்துக்கு கோட் பண்றாரு. அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லியிருக்கேன். அப்ப யூஸ் பண்ற அதே வசனத்தை இன்னைக்கும் வசனத்தினால் பிழைக்க முடியுமா? பிழைக்க முடியும். அதே சமயம் சாப்பாடு சாப்பிடணும். வசனம் என்பது ஆவிக்கு, சாப்பாடு சரீரத்துக்கு. சரிதானே? நீங்க சரீரத்துக்கு சாப்பாடு கொடுக்கலைன்னா, ஹலோ யோசிச்சு பாருங்க. நிறைய நேரங்களில் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. இருக்கிறது நல்லதா? நல்லது. ஆனா என்ன பண்ணுவாங்க பாருங்க, காலையில சாப்பிட மாட்டாங்க, வேலைக்கு போவாங்க. உபவாசம் இருக்கிறது எதுக்கு? யோசிச்சு பாருங்க. உபவாசம் இருக்குன்னு சொல்லிட்டு காலையில சாப்பிடாம கிளம்பி என்ன செய்வாங்க? வேலைக்கு போயிட்டு மத்தியானம்
உட்காந்து ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி ஃபுல் கட்டு கட்டிக்குவாங்க. இதுக்கு பேர் பாஸ்டிங்கான்றேன். இது பாஸ்டிங் கிடையாது. உபவாசம் என்றால் என்ன அர்த்தம்? உபவாசம் என்னங்க? ஏற்கனவே சொன்னல, உப என்று சொன்னால் 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட, வாசம் என்று சொன்னால் சேர்ந்திருத்தல். நான் என்ன செய்ய போறேன்? உலகத்தோடு கூட நான் உலகத்துக்கு இந்த நேரத்தை நான் கொடுக்காம தேவனை நானும் வாசம் பண்ணுகிற நேரம் தான் உபவாச நேரம். தேவனை நானும் சஞ்சரிக்கிற நேரம், பேசுகிற நேரம் தான் உபவாச நேரம். நான் உலக காரியங்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு என்னை படைத்த தேவனோடு கூட, என்னை ரட்சித்த தேவனோடு கூட சம்பாஷிக்கிறேன், பேசுகிற நேரம் தான் உபவாச நேரம். அப்போ அப்படி பார்க்கணும் பாருங்க. அதனால தான் தப்பு தம்மா எடுத்துக்க கூடாது. ஓகே, அப்போ இங்கே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனோட வார்த்தை புறப்பங்களை வார்த்தது லோகோஸா ரேமாவா? சொல்லுங்க, கேள்வி புரியுதா இல்லையா? இது அந்த நேரத்தில் இயேசு பேசினது. இது லோகோஸ், சரியா? ரேமா கிடையாது. புரியுதுங்களா? உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன்னே. ஓகே, இப்போ பாருங்க, ஒரு நடந்த சம்பவம். ஒரு தாயினுடைய மகன் ஆக்சிடென்ட் ஆகிட்டார். ஆக்சிடென்ட் ஆகி போராடிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் ஒருத்தர் வந்து செய்தி சொல்கிறாங்க இந்த அம்மாட்ட, அம்மா உங்கள் மகன் விபத்துக்குள்ளாக்கி ரொம்ப சீரியஸாக இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னையும் அந்த அம்மா டக்குன்னு வசனத்தை திறந்து, இந்த வியாதி மனத்துக்கு ஏதுவானது அல்லன்னு அந்த வசனம் வந்துருக்கு. ஓகே, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது அல்ல அப்படின்னு வந்தோடனே ஆண்டவர் எனக்கு ரேமா கொடுத்துட்டாரு, வார்த்தை கொடுத்துட்டாரு, என் புள்ள சாக மாட்டான் அப்படின்னு போயிருக்கு. ஆனால் மகன் போகும்போதே ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டார். இது ரேமாவான்னு கேட்குறேன். அவருக்கு நடந்தது விபத்து, வியாதி இல்லை. புரியுதுங்க? அப்போ சம்மந்தம் இல்லாமல் வசனத்தை எடுத்து நம்ம கொத்து எனக்கு அப்படின்னு எடுத்துக்கொள்ள கூடாது. அப்படி எடுத்துக்கொள்வோமானால் அது பிரச்சனையில் போய் தான் முடியும். ஆமென், அப்படி தானே? அதனால தான் இப்படி எடுத்துக்க கூடாது. பாருங்களேன், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒருத்தர் காமெடி ஒருத்தர் சொன்னார். என்ன சொல்கிறாருன்னா, அவர் பாருங்களேன், ஏற்கனவே ஒரு பல பிரச்சனை சாகணும்னு முடிவு பண்ணிட்டார். அவர் என்னது, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, ஏகப்பட்ட போராட்டம். இந்த போராட்டத்தில் அவர் என்ன தீர்மானம் பண்ணி செத்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ணிக்கிட்ட உடனேயும் போனோடனே வசனத்து நம்ம ஆட்கள் தான் இந்த சில ஆட்கள் இருக்காங்க, அந்த கிளி ஜோசியம் மாதிரி, கிளியே இங்கே எனக்கு என்ன சொல்ல போகிறோம், ஒரு சீட்டு எடுத்து போடுன்ற மாதிரி பைபிள் எடுத்து இப்படி திறந்து பார்க்குறது. ஒரு வசனத்தை எடுத்து இப்படி திறந்து பார்த்துருக்காங்க பாருங்கள். பார்த்தோன்னையும் ஏற்கனவே பிரச்சனை என்ன மைண்டு ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. என்னது, செத்துருன்னு முடிவு. கர்த்தர் என்ன சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு தான் பைபிள் திறந்தான். யூதாஸ் நாண்டு குடிச்சத்தாலும் வந்துச்சான். எப்படி? ஆண்டவர் அப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. என்னது, ஓகே, அப்போ சாகிறது தான் கர்த்தருடைய விருப்பம் போல் இருக்கு அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாரு. சரி, இதுக்கு இன்னொரு தடவை பண்ணிப்போமே அப்படி இன்னொரு இடத்துல அது பைபிள் திறந்தா செய்வதை துரிதமாக செய்யணும் வந்துச்சான். இந்த மாதிரி எல்லாம் வசனத்தை எடுத்து நமக்கு நாம நாண்டுக்க கூடாது. புரியுதுங்களா? அது அந்த நேரத்தில் அவனுக்கு சொல்லப்பட்டது இல்லையா? அதனால பாருங்களேன், இப்போ அதே பாருங்க, ரேமா யாருக்கு வந்துச்சு? பழைய ஏற்பாடு சங்கீதத்தில் தன் அநீதித்தின் கூலியை பெறுவான் என்று சொல்லி யாரு, யூதாசை பற்றி சொல்லியிருக்கு அந்த வசனம். சீசர்கள் சொல்றாங்க அநீதியின் கூலினா அவன் நான் சாவான் இருக்குல்ல அப்படின்னு சீசர்கள் அதை நினைச்சு பார்க்குறான். அது அவனுக்கு, யாருக்கு? யூதாஸுக்கு சொல்லப்பட்ட ரேமா, அது நமக்கு உண்டானது அல்ல. புரியுதா? ஓகே, அப்போ வசனத்தை சரியாக கையாளணும். இப்போ ஆண்டு என்னோட கூட பேசுங்க ஆண்டு சொன்ன பேசுவாரா? கண்டிப்பாக பேசுவார். வசனத்திலிருந்து தனிப்பட்ட விதத்தில் பிரச்சனையில் இருக்கிறீங்க, போராடிட்டு இருக்கீங்க, என்ன செய்யணும் தெரியல, குழம்பு நிற்கும் போதெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருப்போமானால் நிச்சயமாக ஆண்டவர் பேசுவார் தானே? விரும்புகிறீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போது சில உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேனே. இப்போது 3:16 யோவான் 3:16 தெரிஞ்ச வசனம் தானே? இப்போ நான் சொன்னல, என்னது, நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கணும். அது ரேமாவா லோகோஸா? சொல்லுங்க, புரியுதல்ல? விசுவாசிக்கிறவனோ, அப்போ யாரு விசுவாசிச்சாலும் ஜீவன் அவனுக்கு உண்டு, அன்பு கொடுக்குது. இது லோகோஸ், அது எல்லாத்துக்கும் பொருந்தும். தனிப்பட்ட விதத்தில் ஒருத்தனுக்கு மாத்திரம் இல்லை, அது மொத்த பேருக்கு. விசுவாசிக்கிற எவனா இருந்தாலும் அவங்களுக்கு அது போய்
சேரும். அப்படி தானே? ஸோ அதனால தான் அது சரியாக நம்ம எடுத்துக்கணும். ஓகே, சரி, கவனிப்போம். இன்னும் சில உதாரணம் சொல்கிறேன். ஆண்டு சொன்னார், பேதுருவே சாவல் கூவுறதுக்குள்ள 3 தடவை என்ன மறுதளிப்பேனார். சொன்னாரா? பேதுரு சொல்கிறான், நான் செத்தாலும் சாவ ஆண்டவரே, ஆனால் உம்மை மறுதளிக்க மாட்டேன் அப்படின்னா. இல்லைடா நீ மறுதளிப்பினார். ஆனால் என்ன நடந்துச்சு? மறுதளிச்சானா? இப்போ பேதுரு நினச்சி பார்க்குறான், ஆண்டவர் சொன்னார் இல்லை, இப்போ அது ரேமாவா? எஸ், அவனுக்கு சொல்லப்பட்ட ரேமா, அவனுக்காகவே சொல்லப்பட்டுச்சு. டே நீ மறுதளிப்ப 3 தடவை. அப்போ பேதுரு நினச்சி பார்க்குறான், ஆண்டவர் சொன்னார்ல 3 தடவை சேவல் போகும்போது மறுதளிப்பேன் 3 தடவை சொன்னார்ல, மறுதளிச்சுங்கிறது அப்போ அவனுக்கு சொல்லப்படுற. அது அப்படி நமக்கு பொருந்துமா? கொஞ்சம் வச்சு பாருங்க. நீ சாவல் போகிறதுக்குள்ள நீயும் மறுதளிப்ப அப்படின்னா நமக்கு பொருந்துமா? பொருந்தாது. அப்போது அது அந்த சூழ்நிலை அவனுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இப்போது மரியாதை கொஞ்சம் எடுத்து பார்த்துங்களேன். ஏஞ்சல் வந்து சொல்கிறான், பரிசுத்தாவியான ஒரு பலன் உண்மையில் வரும், அப்பொழுது நீ கர்ப்பம் தரிப்பாய். இப்போ மரியாளும் அதை நினச்சி பார்த்தாங்களா இல்லையா? இது ஆக்சுவலாக தீர்க்கதரிசி சொல்லப்பட்டது. தீர்க்க தரிசனமாய் ஏசாயா 7:14 சொல்லப்பட்டதை தூதன் வந்து மரியாள் கிட்ட ஞாபகப்படுத்துகிறான். மரியாளும் நினச்சி பார்க்குறான். ஒரு நாள் ஏசு பாருங்களேன், 12 வயசு எங்கே இருக்காரு? விட்டுட்டு வந்துட்டாங்க. 4 நாள் பிரயாண தூரத்தில் பண்டிகைக்கு போயிட்டு அங்கேயே ஆண்டவர் இயேசுவை சின்ன பிள்ளை 12 வயசில் விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்போது இவங்க 4 நாள் பிரயாணம் வந்துட்டு கூட ஏச காணான்னு திரும்ப கோயிலை போய் தேடிட்டு போனால் அங்கே ஆலயத்தில் உட்காந்துருக்காரு. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அங்கே பரிசேயனோடு கூட தர்க்கம் பண்ணிட்டு இருக்கார், பேசிட்டு இருக்கார். அப்போது மரியாளும் யோசிப்பாங்க, எங்களை ஏன் இப்படி வருத்தப்படுத்துகிறே அப்படின்னு கேட்டபோது ஏசு சொன்னார், என் பிதாவுக்கு அடுத்த காரியத்தில் இருக்க வேண்டாமா? சொன்ன உடனேயும் மரியாள் நினச்சி பார்க்குறான். எதை நினச்சி பார்க்குறா? இவர் வந்ததின் நோக்கத்தை சரியாக செய்கிறாரு அப்படிங்கிறது. இது ரேமாவா? ரேமா அதானே? ரைட். அப்போது நினச்சி பார்க்குறான். இதான் பாருங்கள். அப்போ தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்குன்னு சொல்லப்படுகிற வார்த்தை ரேமா. புரியுதுங்களா? இப்போது சிமியோனும் நல்ல முதிர் வயது மட்டும் தேவாலயத்தில் காத்திருக்கிறான் இல்லை? அந்த சிமியோன் சொல்கிறான், லூக்கா 2:29 என்ன சொல்கிறான்? இயேசு குழந்தையா இருக்கார், 8 நாள் குழந்தை விருத்த சேதனம் பண்ணுறதுக்கு ஆலயத்துக்கு கொண்டு வரப்படுகிறாங்க. இது பரிசுத்தாவினால் அவனுக்கு உணர்த்தி வைக்கப்பட்டு ஆலயத்துக்கு வந்து நிற்கிறான். ரைட்டா? அப்போ சிமியோன் சொல்றான், ரட்சணியத்தை நான் காண மட்டும் சாக மாட்டேன்னு கர்த்தர் ஏற்கனவே ரட்சகரை நீ பார்க்குற மட்டும் நீ சாக மாட்டேன்னு இருக்காரு. இப்போ அதனால தான் இப்போ சிமியோன் சொல்றான், இயேசுவை குழந்தையா இயேசு கையில் வாங்கிட்டு ரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அப்போ என்னது? இவனுக்காய் உரைக்கப்பட்டதை நினைவு கூறுகிறான். சரிதானே? இப்போ சமாதானத்தோட போவோம் அப்படிங்க. இதான் ரேமா. புரியுதுங்க? வித்தியாசம் புரியுதா இல்லையா? இது எல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணும். கர்த்தர் அதை சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாய் எல்லாத்திலும் நல்லா இருக்க முடியும். இப்போ ஆண்டு சொன்னார், ஆழத்தில் வலையை போடுனார் பேதுரு பார்த்து. அங்கே சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து சொல்லலை, பேதுரு பார்த்து தான் சொன்னார். இப்போ அவனுக்கு சொல்லப்பட்ட ரேமா. அப்படி தானே? ரைட். அவன் சொன்னபடி வலையை போட்டான். வலை கிளியத்தக்க விதத்தில் 2 படகு அமிழ்த்தக்க விதத்தில் பிடிச்சார். இப்போ அவனுக்கு சொல்லப்பட்ட ரேமா. ஆனால் சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் அது போட்டால் கிடைக்குமா? கிடைக்காது. பர்சனல் அவனுக்காய் சொல்லப்பட்டது. ரைட்டா? அப்போது இதெல்லாம் நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இயேசு தண்ணி மேல் நடந்து வர்றார். நடந்து வரும்போது பேதுரு பார்த்து கேட்குறான், ஆண்டவரே நீரே ஆனால் நானும் தண்ணி நடந்து வரேன், எனக்கு கட்டளையிடும். கேட்டோடனே ஆண்டு சொல்லுவான் அப்படின்றார். இப்போ பேதுரு பார்த்து வா அப்படின்னாரு. நடந்து வந்தானா இல்லையா? சொன்னதா? இப்போ அவனுக்கு சொல்லப்படுது. மற்ற சீசனில் இருந்து நடந்தாங்களா? இல்லை. அப்போ அந்த நேரத்தில் அவனுக்காய் சொல்லப்பட்ட வார்த்தை அது ரேமா. இன்னைக்கு நீங்களும் நானும் பேதுரு நடந்த ஆண்டவரே நானும் கடல் மேலே நடக்கிறேன்னு போன என்ன ஆகும்? மீன் கரை ஆயிடுவோம். அப்படி தானே? அதே போல தான் வார்த்தைகளை தெளிவாய் புரிந்து கொண்டு நமக்காய் சொல்லப்பட்டிருக்காங்க. கவனிக்கணும். பரிசுத்தாவியான ஊற்றப்பட்ட போது 11 அப்போஸ்தலர் 11:16 ஆண்டவர் ஏற்கனவே அவர் சொல்லியிருக்காருல, யோவேல் தீர்க்கதரிசி சொன்னபடி 2ஆம் அதிகாரத்திலும் பேதுரு பேசுகிறாரு. யோவேல் தீர்க்கதரிசி சொன்னார், பரிசுத்தாவியில் வரும்போது என்ன நடக்கும்? பற்பல பாஷை பேசுவீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க, ஆவியில் நிரப்பப்படுவீங்க. இதெல்லாம் நினைச்சு பார்க்குறான். அவன் சொன்ன வார்த்தை அது நிறைவேறுகிறது.
ஆகவே உங்களுக்காய் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாம் நினைத்து பார்க்கும்போது நிச்சயமாக நிறைவேறும். அப்போ வசனத்தை கொண்டு இப்போ பேசியிருக்குவாங்க புரியுதப்போ ரேமா லோகோஸ் தெரியுதா? அப்போ எப்படி நம்மை கழுவுகிறாராம்? வசனத்தை கொண்டு தான் கழுவுகிறார். ஆதியிலே இப்போ யோவான் 1:1 சொல்லும்போது ஆதியில என்ன இருந்துச்சா? வார்த்தை இருந்தது. ஆதியில இருந்த அந்த வார்த்தையைத்தான் நமக்கு அனுப்பி கொண்டிருந்தார். அந்த வார்த்தை தான் இயேசு. அந்த வார்த்தையைத்தான் இன்னைக்கு அனுப்பிட்டு இருக்கார். பர்சனலாக அனுப்புறது வேற, பொதுவாக சொல்றது வேற. பொதுவாக இப்போ பாருங்களேன், நான் பேசிட்டு இருக்கேன், சிலருக்கு உணர்த்து வைக்கப்படும், சிலருக்கு பர்சனலாக வந்து அவங்களுக்கு பேசும். நான் காமனாக பேசுகிறேன், பட் ஆனால் பேசிட்டு இருக்கும்போது இந்த நேரங்கள் உங்கள் தேவையோடு இருக்கும்போது தேவைக்கேற்ற விதத்தை கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை அனுப்புவார். அதுதான் ரேமான்றேன், உரைக்கப்பட்ட வார்த்தை. ஆனால் பேசும்போது தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காய் வந்து கர்த்தர் பேசுவார். பேசும்போது நிச்சயமாய் அது நடக்கும். அதனால ஆண்டவரை கேட்கணும். அப்போ வசனத்தை கொண்டு அன்பு கூர்ந்ததின் நிமித்தம் எபேசியர் வாசிக்கிறதுல சபையை அன்பு கூர்ந்தார். உங்களை என்னையும் அன்பு கூர்ந்ததின் நிமித்தம் நாம் எந்த விதத்திலும் கரையுள்ளவர்களாய் குறையுள்ளவர்களாய் எந்த விதத்திலும் சிறைப்பட்டுள்ளாய் இருக்கக்கூடாது என்பதற்காக வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினார் இல்லையா? வாங்க எடுங்க வசனத்தை. இது எபேசியர் 5ஆம் அதிகாரம். வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினார், சுத்திகரித்து பரிசுத்தமாக. அடுத்து வர அதை பாப்ப தொடர்ந்து சொல்றாரு, திரு வசனத்தை கொண்டு. அதுதான் சொன்னேன், ரேமா லோகோஸ். திரு வசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினாலும் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது. நான் சொல்றேன், யார் பரிசுத்தம்? பரிசுத்தம்னா என்னங்க சொல்லுங்க? பரிசுத்தம்னா என்னது சொல்லுங்களேன்? holiness means separate, set apart. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்துக்கென்று பலிபீடங்கள், உடன்படிக்கை பெட்டிகள், அங்கே இருக்கிற தங்கம் வெள்ளி வெண்கலங்கள் இதெல்லாம் தேவனுக்காய் வேறு பிரிக்க, இதெல்லாம் பரிசுத்தம் உள்ளது, இது வேறு பிரித்து வைக்கின்றார். இது வேற எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, வேறு பிரிக்கப்பட்டதே பரிசுத்தம். அப்போ ஆண்டு சொன்ன உங்களை என்னையும் வேறு பிரிச்சார், உலகத்திலிருந்து வேறு பிரிச்சார், பாவத்திலிருந்து வேறு பிரிச்சார், சாபத்திலிருந்து வேறு பிரிச்சார். பிரிச்சாரா இல்லையா? நீ சொல்லுவோம் பரிசுத்தம்னா யாரு? இயேசுவே பரிசுத்தம். 1 கொரிந்தியர் 1:31 கடைசி வசனம் சொல்லுங்க, இயேசுவே நமக்கு தேவனா, இயேசுவே தேவனா நமக்கு ஞானமும் மீட்பும் நீதியும் மீட்பும் பரிசுத்தமும் ஆனார். யாரு பரிசுத்தம், யாரு நீதி, யார் ரட்சகர்? இயேசுதான் நமக்கு நீதி, இயேசுதான் நமக்கு பரிசுத்தம். அதனாலதான் நாம் பரிசுத்தர் அல்ல, அவர் பரிசுத்தர். அந்த பரிசுத்தம் நம்மை பரிசுத்தமாக்கினார், அந்த நீதிமான் நம்மை நீதிமானாய் மாற்றினார், அந்த மீட்பர் நம்மை மீட்டெடுத்தார். ரைட்? அவரால் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் செய்த புண்ணியமோ, நாம் செய்த தான தர்மங்களோ, நாம் நல்லவர்கள் என்பதனால பரிசுத்தர்கள் அல்ல. உலகத்தில் பரிசுத்தவான்கிறது ஒருத்தனும் கிடையாது. ஆனால் இயேசுவை விசுவாசி அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள். இயேசு சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் நீதிமான்கள். கிறிஸ்துவுக்குள்ளதான் நமக்கு அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கே ஒழிய நாம் செஞ்ச செயலின் அடிப்படையில் இல்லை, விசுவாசத்தின் அடிப்படை. அதனால தான் இப்போ வசனத்தை கொண்டு இப்போ என்ன செய்யறாரு ஆண்டவரை சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும். எப்படி சொல்றாரு? உலகத்துல பாவத்திலே கிடக்குறான், பாவத்திலே உணர்ந்துட்டு தான் கிடப்பான், அப்படி இருக்கட்டு விடு. நீ பரிசுத்தவான் தானே, நான் உன்னை பரிசுத்தவான் ஆக்கியிருக்கேன், நான் உன்னை வேறு பிரிச்சிருக்கேன்ல, நீ என்ன செய், பரிசுத்தப்படுத்தணும். சரிதானே? அப்போ அவர் நம்ம எதுக்கு கடைசி மட்டும் பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிற மட்டும் நம்ம என்ன பண்றாராம், நம்ம கழுவி சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் மனதை புதிதாக்குறாரு வசனத்தை கொண்டு. அப்படிதான் இருக்கு. தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் நம்ம மைண்டை ரினியூ பண்றாரு, மனசை புதுதாக்குறாரு, சரீரத்தை சுத்தமாக்குறாரு, குடும்பத்தை கட்டி எழுப்புறாரு, கையின் பிரயாசத்தை விருத்தி உண்டாக்குறாரு. எல்லாம் அவர் கூட இருந்து எல்லாத்தையும் வாழ வைக்கிறது அவரு தானே. ஆகவே தான் இப்போ பாருங்களேன், கணவன் மனைவி, இயேசு கணவன், சபை மனைவி இல்லையா? உங்களை என்னையும் அப்படித்தான் பார்க்குறாரா. அதனால தான் புருஷர்களே மனைவியில் அன்பு கூறும். எப்படி? சபையை தேவன் அன்பு கூறுவது போல.
அப்போ உங்களை என்னை அன்பு கூறுகிறதுனால என்ன நடக்கும்? அன்பு எல்லாமே கொடுக்கும். கொடுக்குமா கொடுக்காதா? ரைட்? அன்பு கொடுக்கக்கூடியதுங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இங்கே எல்லாமே யார் அதிகமாக நேசிக்க அவங்களுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் கொடுத்துட்டே இருப்போம். அவங்க சந்தோஷத்தை நம்ம விரும்புவோம். சரிதானே? அன்பு கொடுக்கிறது. இப்போ அன்பு என்ன பண்ணிருக்கு? தன்னையே தந்தது. கிறிஸ்து தந்தாரா? யோசிச்சு பாருங்க. தகுதி இல்லாத நமக்கு அன்பு கொடுத்தார், கொடுத்து நேசித்தார், கிஃப்டா கொடுத்தார். இப்போ கிறிஸ்மஸ் வருது பாருங்களேன், பெரிய கிஃப்ட். சகல ஜனங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் யாரு? இயேசு. அந்த கிஃப்டை கொடுத்து தான் இப்போ நினைச்சிருக்காரு, உலகத்தில் பெஸ்ட் கிஃப்ட் நான் கொடுத்துருக்கிறேன், ஒரே பேரான குமாரன் உனக்காக நான் கொடுத்துருக்கிறேன். எதற்கு? நீ கெட்டு போகக்கூடாது, நீ இழந்தவனா இருக்கக்கூடாது, வாழ்நாள் முழுக்க கஷ்டத்தில் இருக்கக்கூடாது. தந்து அன்பு கொண்டா. அன்பு தந்தது. இன்னைக்கு தருதான் தருது. நீ விருப்பத்தை கேளுன்ற, ஆசையை சொல்லுன்ற, என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் நான் கொடுக்கறடி, நீ கேளு. ஏன்? நீ எனக்குரியவள். சபை அவருக்குரியது. அதனால அவருக்குரியவராகிய நாம் அவர் கையில் ஒப்பு கொடுக்கும் போதெல்லாம் அதை வேலையெடுத்தும் காத்துப்பாரு, இந்த ஆசையும் நிறைவேற்றுவாரு, இந்த உலகத்தை ஜெயிக்க பண்ணதுக்கு வேண்டி எல்லாத்தையும் ஈவா கொடுப்பாரு. உங்க மேல விசேஷத்தை கிருபையை கொடுப்பாரு, இரக்கத்தை காண்பிப்பாரு, தயவை காண்பிப்பாரு, காருண்யத்தை காண்பிப்பாரு. உங்களை எப்போ எங்க உயர்த்தணுமோ உயர்த்தி அழகப்படி பார்ப்பார். அதான் ஆண்டவர். அன்பு இது எல்லாமே செய்கிறது. அன்பு கூர்ந்ததின் நிமித்தம் தன் வசனத்தை கொண்டு தன் தண்ணீர் மூழ்கி நான் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார், கரை திரை அற்றவனாய் நிற்க பண்ணுகிறார். இதெல்லாம் தேவன் நமக்கு செய்கிறார். அன்பு தான் செய்யும். ஆகவே ஒரு காரியத்தை மனசுல ஆழமா வச்சுக்கோங்க, நம்ம முடிப்போம். பெருக்கம் எப்போ நடக்குன்னா, ஆதாமோடு கூட ஏவாள் இசைந்து இணைந்து 2 பேர் சேர்ந்து போகணும். சரிங்களா? அதே போலதான் இப்போ கிறிஸ்துவாகிய அவர் கணவன் சபை மனைவின்னு சொல்லுதில்ல, அவரோடு கூட இசைந்து இணைந்து போகும்போது தான் பெருக்கம் நிறைவு அவருடையது எல்லாம் நமக்குள்ள வரும். இணைக்கப்பட்டிருக்கும் போது தான் நான் சொன்னல, 2 இணைஞ்சிருக்கும் போது தான் பெருக்கமே வரும். தனித்தனியாக இருந்தால் பெருக்கம் வரவே வராது. அதனால தான் அவருடைய விருப்பங்களை, அவருடைய நினைவுகளை, அவருடைய சித்தம், அவருடைய திட்டம், அதை நாம் உள்ள வாங்கிக்கணும். அப்படி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இப்போ தானாக எல்லாமே நடக்கும். நடக்குமா இல்லையாங்க? ஓகே. இப்போ டேங்கு மேலே ஃபுல்லாக நிரப்பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணி கீழே கிச்சனுக்கு பயன்பாட்டுக்கு வரணும்னு என்ன செய்யணும்? சொல்லுங்க. தொட்டி ஃபுல்லாக நிரப்பிட்டோம் மேலே, டேங்க் ஃபுல்லாக. இப்போ நம்ம கிச்சனுக்கு அது பயன்பாட்டுக்கு வரணும்னா பைப் கனெக்ஷன் கொடுக்கணும் இல்லையா? பைப் கனெக்ஷன் இருந்தால் தான் இங்கே பயன்பாட்டுக்கு வரும். அதே போல தான் தேவன் சகலபத நன்மையும் சிலுவையினால சம்பாதித்து மீட்டு நிரப்பி கொடுத்துருக்கார். இப்போ அவரோடு கூட நம்ம கனெக்ஷன் உண்டாயிடுச்சு, அதான் ரட்சிப்பு. அந்த இணைப்பு உண்டாயிடுச்சுன்னு இப்போ என்ன செய்யலாம்? வேணுங்கிறது எல்லாத்தையும் நாம் எடுத்து பயன்படுத்தலாம். சுகத்தை, செழிப்பை, சந்தோஷத்தை, பரிசுத்தத்தை, அவர் நீதியை, அவருடைய அன்பை, அவருடைய அத்தனையும் நாம் அனுபவிக்க முடியும். இணைப்போட தான் இருக்குது. உறவின் அடிப்படையில் எல்லாமே நமக்கு வந்து சேருது இல்லையா? இப்போ பாருங்கள், புதுசாக கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க. இப்போது இவங்க 2 பேர் தான் கணவன் மனைவி இல்லை. இப்போ என்ன செய்வாங்க? அன்பு அதிகமாக இருக்கும். அன்பு அதிகமாக இருக்கும். 2 பேரும் என்ன செஞ்சுப்பாங்க? இவங்க அவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க, அவங்க இவங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. இந்த அந்யோன் என்ன செய்யுது? அன்பு டெய்லியும் அவர் வேலைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் நமக்காக ஒருத்தங்க காத்துட்ருக்காங்க. ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணுவோன்ட்டு ஏதாச்சும் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அன்பு வெளிப்படுத்துங்க இல்லையா? அப்போ ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அப்படி தான் பண்ண விரும்புகிறாரு. தெரியுமா உங்களுக்கு? காலை தோறும் புது கிருபை கொடுக்குறாராம். எழுந்திருக்கும் போது புதுசாக ஏதாச்சும் கொண்டு வந்து கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறாராம், உங்களை உற்சாகப்படுத்துகிறாராம், உங்களை அந்த நாள் புஷ்டியாக்க ஓடுவதுக்கு வேண்டியது எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்து அனுப்புகிறாராம். அதான் அன்பு. அன்பு கொடுக்கும். அன்பு அடிக்காது, கொடுக்கும். அன்பு அடிக்காது, மன்னிக்கும். அன்பு என்ன தப்பு பண்ணாலும் சகிச்சுக்கும். சகிக்குமா? அன்பு பொறாமையா இருக்காது, அன்பு இருமாப்பா இருக்காது, அன்பு சினமடையாது, அன்பு அயோக்கியமானதை செய்யாது. செய்யறா? அதான் அன்பு. அந்த அன்பு தான் அத்தனை நமக்கு. நம்ம எல்லாமே வேலைத்தனம் பண்றோம் எதையாச்சு, ஆனாலும் அன்பு என்ன செஞ்சிருக்கு? எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கைவிடாம இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சி நடத்திக்கிட்டே இருக்கு அன்பு. இல்லை? அதுதான் கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்புல பெருகுவோம், அந்த அன்பை கொண்டாடுவோம்.
அந்த அன்பை அனுபவிப்போம். அந்த அன்பு என்னவெல்லாம் கொடுத்துருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்குரியதை மாற்றிக்கொள்ளுவோம். மாற்றிக்கொண்டு என்னை எவ்வளவு நேசிக்கிறார் அப்படிங்கிறத உலகத்துக்கு வெளிப்படுத்துவோம். ஆமென். ரெடியா இருக்கீங்களா? அனுபவிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.